ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம ஒரு லவ் டிராமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. அங்க அப்படி ஒரு பொண்ணு வந்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாடல் ஜின்னை பத்தி நாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அவன் ரொம்ப நல்ல பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்க பிளானுக்கு கரெக்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜின்னுங்கிற பையனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப செம ஸ்பீடா பைக்ல இந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருப்பானா. இப்போ இவன் வந்துட்டான்னு தெரிஞ்சோனையும் அங்க இருந்த பாஸ் லேடி அப்படியே நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பா. ஆக்சுவலி இந்த பாஸ் லேடி தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு மோ. இப்ப அந்த ஜின் பார்க்கிங் கிட்ட வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அப்படி தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பின்னாடி 4 பேர் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வேற வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு ஓடுறப்ப நம்ம ஹீரோயின் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருவா. அந்த நேரம் கரெக்டா அவளை காப்பாத்துறதுக்கு அந்த ஜின் அந்த இடத்துக்கு வருவான். அவன் அப்படியே அங்க இருந்த ரவுடி பசங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காப்பாத்தி உங்களுக்கு எதுவும் அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே காலை பார்த்துட்டு என்னால எந்திரிச்சு நடக்கவே முடியல அப்படின்பா. உடனே அந்த ஜென் டக்குன்னு நம்ம ஹீரோனை தூக்கி அப்படியே பைக்ல உட்கார வச்சு அவளோட வீட்டுக்கு கூட்டு போவான். ஆக்சுவலி இந்த ஜென் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆனா இப்படி நம்ம ஹீரோ கூட பைக்ல போறப்பயே நம்ம ஹீரோயின் நினைக்கிற விஷயம் நான் பிளான் போட்டது எல்லாம் பர்ஃபெக்ட்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. சோ இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோனோட பிளான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்போ அப்படியே நம்மளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் டிசைனர். அவளோட ஆசையே அவ தனியா ஒரு டிசைனிங் பிராண்டே உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. அதுக்கு இப்ப இனிஷியல் ஸ்டேட்ல நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த பிராண்டோட பேர் வந்து யூனி அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் நல்ல பணக்கார பொண்ணுதான். அவங்க ஃபேமிலிக்கே ஜேன்னு சொல்லி ஒரு கம்பெனியும் இருக்கும். சோ இதை வச்சு அவ ஈஸியா அந்த யூனிங்கிற பிராண்டை பெருசா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸும் இவங்க சொந்தக்காரங்களும் அவ்வளவு ஈஸியா நம்ம ஹீரோயினோட ஐடியாவுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. அதனால அவ பிராண்டை பெருசாக்குறதுக்கு அவளுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலையே சீக்கிரம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அப்படி அவ யோசித்துக்கிட்டு இருக்கிறப்பதான் அவளுக்கு நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைல் கைக்கு வந்து சேரும். நம்ம ஹீரோவும் ஒரு மாடல் தான் போல. ஆனா ஃபண்ட் இவ கைக்கு கிடைக்கிறதுக்கும் இவ கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசித்தா அப்பதான் நம்ம ஹீரோயினும் அவளோட அங்கிளும் பேசிக்கிட்டதை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி இப்ப இந்த ஜேனுங்கிற மொத்த கம்பெனியுமே நம்ம ஹீரோயினோட அங்கிள் பொறுப்புல தான் இருக்கு போல. பட் ஸ்டார்டிங்ல இந்த மொத்த கம்பெனியும் நம்ம ஹீரோனோட அப்பா கையில தான் இருந்திருக்கும். ஆனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோனுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கும். பிளஸ் அவங்க அப்பா இறந்தும் போயிருப்பாரு. இதனால நம்ம ஹீரோயின் 3 வருஷமா அப்ராட்ல இருந்துட்டு இப்பதான் சைனாக்கே வந்திருப்பா. அதனாலதான் அவகிட்ட எடுத்தவங்க கவுத்தோன்ட்டு கம்பெனியை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிள் நினைப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பிடிவாதமா இல்ல அந்த யூனி பிராண்ட நான் பெருசா ஆக்கியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்போ இதெல்லாம் கேட்ட அந்த அங்கிள் அப்படியே சரி உன்னோட பிராண்ட பெருசாக்குறதுக்கு உனக்கு இந்த கம்பெனில இருந்து ஃபண்டிங் தேவை. அப்படி இந்த ஃபண்டிங் உனக்கு தேவைன்னா இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் நீ ஓனர் ஆகணும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா உங்க அப்பா அவரோட உயிர்ல அப்படிதான் எழுதியிருந்தாரு. நீ எப்ப கல்யாணம் பண்றியோ அப்ப இந்த மொத்த கம்பெனியும் உன் கண்ட்ரோல் கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட உயிர்ல எழுதியிருக்காரு. பேசாம நீயே என்னோட பையன் ஈச்சனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஈச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்பா. இதை அந்த அங்கிளும் நம்பிட்டு சரி அப்பனா அவனை வந்து என்ன மீட் பண்ணி பேச சொல்லு அப்படின்றவாரு. சோ இதை இப்ப உண்மையா மாத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் ஏதாண்டு ஒரு பையனை பார்த்து ஃபேக்கா மேரேஜ் பண்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான போடுவா. அதுக்கு சிக்கின ஆள் தான் நம்ம ஹீரோ ஜின்னு. அதுக்கடுத்து இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை டிரா பண்றதுக்காக நம்ம ஹீரோ அவளோட வீட்டுக்கே வந்திருப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை எப்படியான்னு யூஸ் பண்ணிக்கணும்ட்டு உனக்கு நிறைய அடிபட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், வா நான் மருந்து அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்பா. ஆனா இவ சொன்ன அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோவும் கூச்சப்படாம டக்குன்னு அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவனுக்கு மருந்து போட்டு அப்படியே கட்டெல்லாம் கையில கட்டி விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவன் மைண்ட்ல ஓடுற எல்லா விஷயமும் இவனை எப்படி கரெக்ட் பண்றது, பேசாம இன்னைக்கு நைட்டே இவனுக்கு ஏதாவது ட்ரக் கொடுத்து இங்கேயே தூங்க வச்சு இவனுக்கும் எனக்கும் சில சம்பவம் நடந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்காது. சேச்சே நம்ம கேரக்டருக்கு நம்ம இப்படிலாம் பண்ண அசிங்கமா இருக்குமே, பேசாம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப தெரியாதனமா அவ ஸ்லிப் ஆயிருவாளா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ க்ளோஸா வந்து அவளை பிடிக்க, இதனால நம்ம ஹீரோயின் அவசரப்பட்டு பதட்டத்துல நீ வேணா இன்னைக்கு என் கூடயே தூங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இவன் என்ன இப்படி கேட்கறா அப்படின்ட்டு. ஐயோ நான் தப்பான மீனிங் எல்லாம் கேட்கல, என் வீட்டுல அடிஷனலா 2 ரூம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ரூம் நீ தங்கிக்கோ, மித்தபடி நான் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனையும் கேட்கல அப்படின்பா. நம்ம ஹீரோவும் இதை பெருசாலாம் எதுவும் யோசிக்க மாட்டான். ஓகே இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்றவான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போலான்னு பாப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவன் மனசுக்குள்ள ஏதாண்டு பண்ணி இவன் கூட க்ளோஸ் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம ஹீரோயினுக்கு அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி
கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஃபேக்டரி இப்ப கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சீக்கிரம் இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன கால் வந்திருக்கும்னு தெரியல. அவனே இப்ப அவசர அவசரமா ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புவான். ஆனா அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோ சாதாரண மாடல் எல்லாம் கிடையாது. அவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஆனா இவன் ஏன் அவனோட ஐடென்டிட்டியை நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து மறைச்சிருப்பான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அவன் அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. நான் எப்படி பார்த்தா நம்ம 1 பில்லியன் இந்த வருஷத்துல சம்பாரிச்சிருக்கணும். ஆனா அதுல பாதி கூட இன்னும் நம்ம சம்பாதிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம கூட நம்ம ஹீரோவோட பேரு ஜின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா அவங்க ஜாக்சன் கூப்பிடுவாங்க. இப்ப அதோட சேர்த்து அப்படியே நீங்க 4 வருஷமா அப்ராட்ல இருந்தீங்க. அதனால இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரிலீஸ் பண்ணப்ப ஸ்டார்டிங்ல நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து அந்த ஜேன் குரூப்ல இருந்து யூனியன் சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ப்ராஜெக்ட்க்கு நிறைய லாஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட பிராண்ட பத்தி பேசுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே எனக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தேவை ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். சோ இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம ஹீரோயின் கூட பழகுற மாதிரி தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அங்கிள் பையன் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை வர சொல்லி கேள்விப்பட்ட நம்ம கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்தவங்க திடீர்னு அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டாங்களாமே. அதனால உன்னோட டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம சீக்கிரம் வேற யார் கூட கான்ட்ராக்ட் போட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு, அது நல்ல டாப் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு குவின்னுங்கிற ஒரு ஆளை பத்தி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அவனும் ஓகே நான் அவரை மீட் பண்ணி பேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப அந்த ஈச்சன் அப்படி ஒரு இன்விடேஷன் கொடுத்து அந்த குயின் இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்துறான், அதுல வேணா நீ போய் அவனை மீட் பண்ணி பேசு. ஆனா போறப்ப தனியா போகாத, ஏன்னா அந்த பார்ட்டில எல்லாரும் கப்பிள்ஸா தான் இருப்பாங்க. வேணும்னா நீ வேணா உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன், நீ சொன்னவன் வருவான் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு மனசுக்குள்ள ஐயோ நான் இப்ப ஜின்ன வேற அந்த பார்ட்டிக்கு கூட்டு போகணுமா, எப்படியாண்டு அரேஞ்ச் பண்ற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் நான் கூப்பிட்டா வருவான் ஈச்சன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட சமாளிச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப வேவேமா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி பாப்பாளா. ஆனா நம்ம ஹீரோ காலே அட்டெண்ட் பண்ண மாட்டான். அதனால நம்ம ஹீரோயின் அப்படி அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு பார்ட்டிக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பையன் வேணும், அதனால நீ சீக்கிரம் ஒரு பையன் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இத வந்து அந்த ஈச்சன் கேட்டுருவான். அதுக்கடுத்து ஈவினிங் அந்த பார்ட்டில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குவீன் கிட்ட பேசி எப்படியும் அந்த டீல ஓகே பண்ணிருவா. ஆனா அப்போ அதே பார்ட்டிக்கு வந்து லூங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படி வம்பளுக்கு ஆரம்பிப்பா. என்ன உன்னோட பிசினஸ் லைஃபும் லவ் லைஃபும் ரொம்ப நல்லா போறதா கேள்விப்பட்டேன், நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, எங்க அந்த பையனை காணோம், நான் எப்படி பார்த்தா அவன் கூட வந்திருக்கணுமே, உண்மையிலே நீ சொல்ற மாதிரி ஒரு பையன் இருக்கானா இல்ல நீயா இமேஜின் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. நம்ம ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கும். ஐயோ அந்த அசிஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ண பையன் எப்பதான் அந்த பார்ட்டிக்கு வருவான் அப்படின்ட்டு. ஆனா அந்த லூ பொண்ணும் விடாம நம்ம ஹீரோயினை போட்டு வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருப்பா. பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கவலைப்படாத, நான் வேணா உனக்கு இதே பார்ட்டியில ஏதாண்டு ஒரு பையனை செட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படி ஆப்போசிட்ல பார்த்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரையோ பார்த்துட்டு போவா. சரி அந்த அசிஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ண பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சா இப்ப வந்தது நம்ம ஹீரோ. இதனால அந்த லூ ஒரு பக்கம் கடுப்பாக, இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை பார்க்கணும், அவன் செமையா கடுப்பாவான். அவன் கடுப்பாகிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து இப்ப இந்த பார்ட்டி எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் சரக்கு அடிப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டா போதை ஏறிடும். அதனால அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா வந்து பேசாம நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நம்ம ஹீரோவும் உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிக்காம அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து கிஸ் பண்ற மாதிரி வருவா. அப்ப அவளுக்கு நம்ம ஹீரோவை பாக்குறப்ப இவனை எங்கேயோ இதுக்கு முன்னாடியே நான் பாத்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா நம்ம ஹீரோ இவ குடி போதையில இருக்கா, அதனால இவளை கிஸ் பண்ண விட்டுற கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் விலகி தான் போவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருக்கிறத அந்த ஈச்சன் பாத்துக்கிட்டு இருப்பானா. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்க்க அந்த ஈச்சனுக்கு இன்னும் கோவம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப பார்ட்டில இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்களா. நம்ம ஹீரோயின் செம போதையில இருப்பா போல. அதனால என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்குவா. நம்ம ஹீரோ விலகி போலான்னு தான் பாப்பா. ஆனா இவ விடுற மாதிரியே தெரியாது. ஆனா அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு இவனை எங்கேயோ பாத்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட்ல ஓடும். இது அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே போதை தலை கேரி அதே இடத்துல அப்படியே டோட்டலா மட்டையாயிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அதே பொசிஷன்லயே படுத்து தூங்கிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஹீரோயின் தான் எந்திரிப்பா. அவ அப்படியே ஷாக் ஆயிருவா. ஐயோ குடிச்சிட்டு
வச்சுட்டு எது உளறி கிளறி வச்சிருப்போமா இவன் கிட்ட? இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. நம்ம எப்படியான்ட்டு இன்னைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி இவனை நம்மளோட ஃபேக் ஹஸ்பண்டா நடிக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவை எந்திரிச்சிருவானா. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவன் பக்கத்துல அவனை செடியூஸ் பண்ற மாதிரி போய், நேத்து நைட்டு நம்மளுக்குள்ள ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதை நினைச்சு நீ கவலைப்படாத, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். சோ இதுக்கு ஒரே வழி, நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோவும் நம்மளுக்குள்ள ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்ல வருவான். ஆனா அவனை இவ பேசவே விட மாட்டா. ஏன்னா இவளுக்கு இப்ப வேணுங்கிறதெல்லாம் ஃபேக்கா ஒரு மேரேஜ், அதுக்காக தான் இந்த நாடகத்தை எல்லாத்தையும் நடத்துறா. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்றான். ஆனா நம்ம ஹீரோயின் விடாம, இங்க பாரு, நீ ரொம்பலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கான்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி நடி. இதுக்கு நான் உனக்கு கொடுக்க போற பரிசு இந்த ஊர்லயே குவின்னோட கம்பெனி தான் பெரிய ஃபேஷன் கம்பெனி, அதுல நான் ஒன்னும் ஒரு மாடல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவான். ஆனா அதுக்கடுத்து திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, சரி என்ன 3 மாசத்துக்கு உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னாவும் நடிக்கணும், அவ்வளவுதானே, நான் ரெடி. ஆனா நான் கான்ட்ராக்ட சைன் பண்றதுக்கு முன்னாடி நீ எந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்றேன்னு பார்த்துட்டு தான் நான் கான்ட்ராக்ட்ல சைன் போடுவேன். அதாவது எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சரின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்குவா. அதனால அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ வீம்புக்குன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய வேலை கொடுப்பான். எனக்கு சமைச்சு கொடு, ஏசி ஆன் பண்ணு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா போய் உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தண்ணியை வேற வந்து கொடுக்க சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குற வரைக்கும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இவனை இன்டைரக்டா வாண்டு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அதனால இப்ப தண்ணி கொண்டு வரப்ப வீம்புக்குனே நம்ம ஹீரோ மேல தண்ணியை கொட்டிட்டு, ஐயோ ஸ்லிப் ஆயிருச்சு, அதனால கை தவறி தண்ணி கொட்டிருச்சு, நான் வேணா உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா பக்கத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவனும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ப்ளோ ட்ரையர் ஆன் பண்ணா அதுல இருந்து பவுடரா வெளியே வரும். என்னன்னு பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோனோட வேலை தான். அவன் எப்படியும் ப்ளோ ட்ரையரை யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல பவுடரை கொட்டி வச்சிருப்பா. சோ இந்த மாதிரியே ஒரு 4-5 நாளைக்கு 2 பேரும் மாறி மாறி மித்தவங்களை கலாய்ச்சிக்கிட்டு கியூட்டா விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் அக்கன்ட் அவளுக்கு கால் பண்ணி, உங்களோட பர்சனல் ஆபீஸ் ரூம்குள்ள யாரோ புகுந்து உங்களோட டிசைன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப வேகமா கம்பெனிக்கு போய் பார்த்தா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரோ ஒருத்தன் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோனோட ஆபீஸ் ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். ஆனா அதை தவிர்த்து வேற எந்த ஒரு ஃபுட்டேஜும் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு வந்த ஆளை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அவன் பக்கத்துலயே இருக்கிற ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல இருந்து தான் வந்திருப்பான். சோ அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட ட்ரெஸ் தான் அவன் போட்டிருப்பானா. சோ இதை வச்சே நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த கம்பெனிக்கு போவா. இவளை பார்த்தானே அங்க இருக்கிற ஒரு ஆள் இப்ப கையில ஒரு பேக்கோட அப்படியே அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாப்பானா. இதனால இவன் தான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்திருப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவனை துரத்திக்கிட்டே போவா. அப்ப அந்த ஆள் வசமா மொட்டை மாடியில போய் மாட்டிக்குவானா. அதனால நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க, இனி உங்களுக்கு தப்பிக்க வர வழியே இல்ல, நான் உங்க மேல எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்க என்னோட டிசைனை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு கேப்பா. அதனால அந்த ஆளு வர வழியே இல்லாம அந்த பேக்கை கொடுக்கற மாதிரி வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு ஓட பாப்பான். ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் அப்படியே அந்த ஆளை அடிச்சு அவன் இந்த டிசைனை காப்பி பண்ணி வச்சிருக்கிற பென்ட்ரைவ் மட்டும் வாங்கிடுவான். அந்த பென்ட்ரைவ் கிடைச்சனால நம்ம ஹீரோயின் அப்படியே சிஸ்டம்ல அதை போட்டு பார்த்து அவன் எந்தெந்த டிசைன்ஸ் எல்லாம் காப்பி பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ட்டு செக் பண்ணி பாப்பா. ஆனா அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே திடீர்னு இவ சிஸ்டம் ஹேங் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அந்த பென்ட்ரைவ்ல இருந்தது நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸே கிடையாது போல, அதுல வைரஸ் ஏத்தி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியவே வரும், ஓ இது எல்லாமே ஒரு ட்ராப், நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு அந்த பென்ட்ரைவ் வாங்கணும் தான் யாரோ எனக்கு அகென்ஸ்டா பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்ப ஆரம்பிப்பா. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவா, இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தானது, இது மட்டும் இப்ப உங்க சிஸ்டம்ல ஃபுல்லா அப்லோட் ஆயிருச்சுன்னா அதுக்கடுத்து இதுல இருக்கிற உங்க டிசைன்ஸ் எல்லாமே அந்த ஹேக்கர் கிட்ட போயிரும், இதை நம்ம எப்படியா தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அதே இடத்துல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த வைரஸ் பிரச்சனைலாம் நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன், நீ ஏதோ கம்பெனி மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லல, அந்த விஷயத்த போய் பாரு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவா. அதனால நம்ம ஹீரோயினும் எல்லா பொறுப்பையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இப்போ கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸை பாக்குறதுக்காக தான் போவா. அங்க மெயினா நம்ம ஹீரோனோட அங்கிள், அப்புறம் அவரோட பையன் ஈச்சன், அது மட்டும் இல்லாம இந்த ஈச்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனுமே இதுல ஷேர் ஹோல்டர் தான் போல. அவங்க எல்லாருமே அங்க நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவ உள்ள வந்தவனையும் அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே, என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க, அவனையும் சேர்த்து தானே கூட்டு வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நடந்த எந்த பிரச்சனையும் யார்கிட்டயும் சொல்லாம, இல்ல அவனுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அவன் லேட்டா வரேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சமாளிப்பா. ஆனா அப்ப அந்த ஈச்சனோட ஃப்ரெண்ட் அப்படியே எந்திரிச்சு, மோ நீ உண்மையிலேயே
உண்மையிலேயே ஜின் உன் பாய் ஃப்ரெண்ட் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். அவன் இப்ப ரீசெண்டா காசுக்காக நம்ம கம்பெனில இருக்கிற ஒரு பொண்ணையே கடத்துற மாதிரி நடிச்சான். அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். அவனுமே ஜின் மாதிரி தான் இருப்பானா? இதெல்லாம் எனக்கு அந்த ஆள் தான் சொன்னான். அதான் ஒருவேளை நீயும் ஜின்னும் சேர்ந்து ஏதோ நாடகம் நடத்துறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஐயோ, ஒருவேளை நம்மளை கிட்னாப் பண்ற மாதிரி நடிச்சவன இவன் கண்டுபிடிச்சு பேசியிருப்பானோ, அதை பத்தி தான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்ல போறானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. இவ பயந்த மாதிரியே இப்ப அந்த இடத்துக்கு இவ காசு கொடுத்து செட் பண்ண ஆளுல ஒருத்தன் மேல வந்துகிட்டு இருப்பான். போச்சு, அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அங்கிள் கிட்ட மாட்டிக்குவாளா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இப்ப அந்த கிட்னாப்பரை பாத்துருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு மாதிரி பயத்தோட, ஈச்சன் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இன்னைக்கு என்னோட பர்சனல் மேட்டர் பத்தி எல்லாம் பேசணும், இன்னைக்கு நம்ம கம்பெனியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி பாப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணவனு உள்ள வந்துருவான். நம்ம ஹீரோயின் போச்சு, மொத்தமா முடிஞ்சிச்சு, இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறான். சோ ஜின் என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் இல்லன்ட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருக்கப்ப அந்த கிட்னாப்பர் பையன் இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, சாரி மேடம், அன்னைக்கு நாங்க வேற ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு உங்களை தெரியாதனமா துரத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்க ஒரு ஷார்ட் பிலிம்காக ஒரு பொண்ணை கடத்துற சீனை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நாங்க துரத்த வேண்டிய பொண்ணு வேற, ஆனா துரத்துனது உங்களை அப்படின்ட்டு. அதனால எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சாரி கேட்பான். இதை அந்த ஈச்சனோட ஃப்ரெண்டால் நம்பவே முடியாது. நேத்து என்ன பார்த்தப்ப நீ வேற ஏதோ சொன்னியே, இப்ப என்னடா மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கூட சண்டை போட போவான். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட அங்கிள், சரி இந்த பேச்சு இதோட விடுங்க, ஏன் தேவையில்லாத நேரத்துல ஏதோ பேசி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம மித்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்க்க போகணும் வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அந்த அங்கிள் அங்க இருந்து கூட்டு போயிருவாரு. ஆனா அப்போ அந்த ஈச்சனோட ஃப்ரெண்டு மட்டும் செம கடுப்பா அங்க இவங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒயின் பாட்டில்ல ஏதோ ஒரு பவுடர் கலக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து அந்த டின்னர் மீட்டிங்ல தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஈச்சனோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஒரு ஒயின் எடுத்துட்டு போய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டேன், அதுக்கு அப்பாலஜி கேக்குற விதமா இந்த ஒயினை நான் உனக்கு ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் சேச்சே அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்பாலஜி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒயின்லாம் வேண்டாம் அப்படின்பா. ஆனால் அந்த ஈச்சனோட ஃப்ரெண்டு கேட்காம, இல்ல கொஞ்சம் குடி அப்படின்ட்டு கம்பல் பண்ணுவான். சரின்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஒயினை குடிக்கலான்ட்டு போயிருவா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அதுக்கு அப்பாலஜி கேக்குற விதமா இந்த ஒயினை நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் அந்த ஒயினை வாங்கி குடிச்சிருவான். ஆனா இந்த ஒயினை குடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்கும். அதனால அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு கால் வருது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். ஆனா இவன் போறதே ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த ஒயின்ல அவன் ட்ரக் தான் கலந்துருக்கான், அதனாலதான் எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்ப கூல் பண்ணிக்கணும்ட்டு இப்ப அப்படியே பாத் டப்ல தண்ணியை திருகி விட்டு கொஞ்ச நேரம் அதுல படுத்திருந்தா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது நம்ம ஹீரோயின். உனக்கு என்னாச்சு, ஏன் இப்ப ஷர்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதுல வாங்கிக்காம, இல்ல நீ இங்க இருக்காத, உனக்கு சேஃப் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு தான் அவளை தள்ளி தள்ளி விடுவான். ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோயின், இவ்வளவு ஜில்லுங்கிற தண்ணியில நீ குளிக்க போற, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு இழுப்பா. ஆனா அப்ப இந்த ட்ரக்கோட பவர்ல நம்ம ஹீரோ என்ன பண்றோங்கிறதே தெரியாம இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த பாத் டப்குள்ள இழுத்து போட்டுருவான். சோ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கிறது தான் ஓகே, அந்த ஒயின்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோனுக்கு புரிய வரும். அதனால அவளும் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே அவளை கிஸ் பண்ணிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருப்பான். டே, அந்த கிட்னாப்பருக்கும் மோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தானடா நீ என்கிட்ட சொன்ன, ஆனா இன்னைக்கு என்ன அந்த கிட்னாப்பர் வேற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இதனால நம்ம பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சன் கத்துவானா. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் அங்க வந்து ஏதோ ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்துட்டு போவா. அதுல பார்த்தா அந்த கிட்னாப்பரும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு போட்டோ இருக்கும். சோ இதுலயே அந்த ஈச்சன் புரிஞ்சுக்குமா, ஓகே நடுவுல அந்த ஜின்னு வந்து ஏதோ பேசினதுனாலதான் அந்த கிட்னாப்பர் எல்லாத்தையும் மாத்தி சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க. இத பார்த்தக்கடுத்து தான் நம்ம ஹீரோவுக்கு நேத்து நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும். ஐயோ போச்சு, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் எந்திரிக்க அவகிட்ட அவன், சாரி நேத்து நான் சில தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசித்து பாப்பா, ஓகே இவனுக்கு நேத்து நைட்டு நடந்த விஷயம் எல்லாம் தெளிவா ஞாபகம் இல்ல போல அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா நேத்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்ல இங்க இருந்தேன்னா உனக்கு பெரிய பிரச்சனை வந்துரும், அதனால நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பான். சோ நேத்து நைட்டு இவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாதா, அதனால நம்ம ஹீரோயின் அப்படி ஓகே இவன் நேத்து நம்மளுக்குள்ள ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம், அப்பதான் நம்ம இவனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த குவினோட
கம்பெனிக்கு தான் வந்திருப்பான். ஆக்சுவலி இந்த கம்பெனியோட தான் இப்ப நம்ம ஹீரோயின் கான்ட்ராக்ட் போட்டு அவளோட டிசைன் எல்லாத்தையும் ரெடி பண்ண போறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் போட்டிருக்கிற கான்ட்ராக்ட் படி நம்ம ஹீரோவை இந்த கம்பெனில தான் அவ மாடலா சேர்த்து ஒண்ணுன்னு நினைச்சிருப்பா. அதனால நம்ம ஹீரோவும் ஒரு மாடல் மாதிரி இப்ப அந்த கம்பெனிக்கு வருவான். ஆனா அங்க பார்த்தா திடீர்னு அந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும் போல. அதனால அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதை எப்படி எங்களை திடீர்னு வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியடா பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த குவீன் அப்படியே அந்த இடத்துக்கு வந்து, அது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம நிறைய மிஷின்ஸ் புதுசா அப்டேட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக், அதனால நம்மளுக்கு மனுஷங்களோட வேலை அவ்வளவா தேவையே படாது, அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு நிப்பாட்டுற மாதிரி ஆயிருச்சு. ஆனா இது புரிஞ்சுக்காம அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குவீன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல வேற ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும். அதனால நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் விட்டு அந்த குவினோட கம்பெனியை பத்தி விசாரிக்க சொல்லுவான். அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த குவின் இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி 4-5 மாசம் ஆயிருச்சான். ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம திடீர்னு இத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கிருக்கான். இதுக்கும் மிஷின் அப்கிரேட் ஆனதுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த குவினோட கம்பெனில பினான்சியல் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். இதை கேட்டோன்னு இப்ப நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு வரது எல்லாமே, இந்த குவின் கம்பெனிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதனால அவன் கூட கான்ட்ராக்ட் போட போற நம்ம ஹீரோயினோட பிராண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். சோ இது எல்லாத்தையும் அந்த குவீன் தெரிஞ்சதான் பண்றானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிப்பான். அதுக்கு அடுத்து அப்படியே நைட்டு தான் காட்டுவாங்க. செமையா மழை பெய்யும். அப்ப நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம் ரொம்ப மழை பெய்யறனால வேர் ஹவுஸ்ல நம்ம வச்சிருந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நனைய ஆரம்பிச்சிருச்சு, இதை நம்ம சீக்கிரம் வேற எங்கேயான்ட்டு மாத்தி வைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே வீட்டுல இருந்து கம்பெனிக்கு கிளம்பலாம்னு நினைப்பா. ஆனா நடுவுல நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா, எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதல வாங்கிக்காம, கான்ட்ராக்ட் படி நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுக்கணும், அதனால எனக்கு சீக்கிரம் போய் சமைச்சு கொண்டு வா அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அவனுக்கு சமைக்க போக, அப்ப நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, மோ கம்பெனில என்னென்ன ஃபேப்ரிக் டேமேஜ் ஆயி போச்சோ அது எல்லாத்தையுமே ஏன் பர்சனல் காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கம்பெனிக்கே கொடுத்துருங்க, ஆனா இது நம்ம தான் பண்ணோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அவ கம்பெனில இருக்கிற வேற ஏதோ ஒரு இன்வெஸ்டர் பண்ண மாதிரி காமிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இங்க தனக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரியாத நம்ம ஹீரோயின் அப்படியே வேவேமா சமைச்சிட்டு மறுபடியும் கம்பெனிக்கு போலான்ட்டு பாப்பாளா. அப்ப கரெக்டா அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம் நீங்க கம்பெனிக்குலாம் வர வேண்டாம், நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் இப்பதான் போன் பண்ணாங்க, இந்த மழைனால எந்த ஒரு ஃபேப்ரிக் டேமேஜ் ஆயிருந்தாலும் அதை அவங்களே ரீபர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறாங்களா, அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டதான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அதான் உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, சமைச்சதை என் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிடலான்ட்டு போனா, அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவ கைய பிடிச்சு அவன் அந்த சாப்பாடு சாப்பிடுவான். ஆனா இப்படி நடந்த உடனே நம்ம ஹீரோனுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் அவ ஹைஸ்கூல்ல படிச்சப்ப நடந்த மாதிரி அவளுக்கு தோணும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை அப்படியே பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிருவானா. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டுல இருக்க மொத்த கரண்டும் கட் ஆக, இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருவா. அப்புறம் இவ சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா, அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஓரத்துல அப்படியே பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்பதான் அவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, எனக்கு முதல்ல இந்த மாதிரி இருட்ட பார்த்து பயம் கிடையாது, ஹைஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல அன்பார்ச்சுனேட்டா எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, அப்பையில இருந்துதான் எனக்கு இருட்ட பார்த்தாவே பயம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சி அப்படியே டோட்டலா மாறிடும். அதுக்கடுத்து கரண்ட் வர வரைக்கும் அவ கூடயே தான் இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ நல்ல விதமா பாத்துக்கிட்டனாலே என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோனுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்த நாள் பூரா நம்ம ஹீரோ கூட அவ ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதனால இவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துரும், எங்க நம்ம ஜின்ன லவ் பண்றோமோ அப்படின்ட்டு. அதனால இப்ப அப்படியே அவளோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ திடீர்னு ஒரு பையனை மீட் பண்ணா, ஆனா இப்ப அந்த பையன் கூட பேசி பழகினதுக்கு அடுத்து அவன் அவளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாளா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும், ஒருத்தவங்க நம்மள லவ் பண்றாங்க இல்ல நம்ம அவங்கள லவ் பண்றோமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு வந்து ஒன்னா சேர்ந்து ரொமான்டிக் பிலிம் பாக்குறது. அந்த பிலிம் நீங்க பாக்குறப்ப உங்க கூட இருக்கிறவங்க அடிக்கடி உங்களையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதை கேட்டு நம்ம ஹீரோயின், சரி எந்த மாதிரி ரொமான்டிக் பிலிம் பாக்க அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, இங்க கவலையே படாதீங்க, இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு என் பென்டிரைவ்ல எனக்கு நிறைய லவ் மூவிஸ் ஏத்தி கொடுத்தா, அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பென்டிரைவ் எடுக்க போவா. அதுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ அவளோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா வா மூவி பார்க்கலாமே அப்படின்ட்டு கூப்பிடுவா. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு உட்காந்தா, அங்க நம்ம ஹீரோயின் பிளே பண்ற மூவி ரொமான்டிக் மூவியெல்லாம் இருக்காது,
அது 18+ மூவியா இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஷாக் ஆக, நம்ம ஹீரோ அப்படியே இந்த படம் பார்க்கதான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ட்டு நக்கலா கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. என்ன இதுல ரொமான்டிக் மூவி தானே இருக்கும்னா என்ன இப்படிப்பட்ட படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. என்னன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் அவசரத்துல அவளோட பென் டிரைவ் எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா பக்கத்துல இருந்து வேற ஒரு பையனோட பென் டிரைவ் எடுத்துட்டு வந்திருப்பா. அதனாலதான் இவ்வளவு குழப்பமும் நடந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அப்படியே டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு, சரி டிவி எல்லாம் பார்க்க வேண்டாம், பேசாம 2 பேர் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பா. இவ இப்படிலாம் பண்றதுலயே இவ ஏதோ ஒரு உள்கூத்துலதான் இதெல்லாம் பண்றா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனும் சரி சரக்கு எடுத்துட்டு வா குடிப்போம் அப்படின்பா. ஆனா இப்ப உள்ள போய் சரக்கு எடுத்தவ அவளுக்கு வேற விதமான சரக்கும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்கு ஊத்துவா. இத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதனால அவ வந்து இப்ப சரக்கு கொடுத்த உடனேயும் நம்ம ஹீரோ அவனுக்குன்னு வச்சிருந்ததை எடுத்து குடிக்காம அவளோட எடுத்து குடிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அதனால அவ அந்த ஸ்ட்ராங்கான சரக்கு எடுத்து குடிப்பா. ஆக்சுவலி இந்த சரக்கை வச்சு நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருப்பானா, ட்ரிங்க்ஸ் உள்ள போச்சுன்னா எல்லாரும் உண்மையை தான் பேசுவாங்க. சோ அத வச்சு அந்த பையன் லவ் பண்றானா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோயினும் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பா. ஆனா கடைசியில அது மொத்தமா உல்டாவாகி இப்ப நம்ம ஹீரோயின் தான் சம போதையில இருப்பா. கடைசியா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தவ இப்ப அவ நம்ம ஹீரோவை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறா அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஏ ஜின், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. இதுக்கு நம்ம ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போல போதை தலைக்கேறி அதே இடத்துல அப்படியே மட்டையாயிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப இவங்களுக்கு ஃபுல் எவிடன்ஸோடய தெரிஞ்சிருச்சு அந்த குவின் கம்பெனி வந்து பினான்சியலா நிறைய ப்ராப்ளம்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டு அவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி இவங்க பணம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த குவின் கம்பெனியை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம மீடியா கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த குவின் கம்பெனி ஃப்ராட் கம்பெனி அப்படின்ட்டு தெரியாத நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அவ ஒரு கான்ட்ராக்ட ரெடி பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை நீங்க குவினோட கம்பெனில கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில நியூஸ் ஓபன் பண்ணி பார்த்தாவே அந்த குவின் கம்பெனியோட ஃப்ராட் தனம் எல்லா எவிடன்ஸோட வெளியே வந்திருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பதறுவா. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த கான்ட்ராக்ட சென்ட் பண்ணிட்டா. சோ அதுல மட்டும் அந்த குவின் சைன் போட்டுட்டான், அவ்வளவுதான். அவனோட சேர்த்து இவளும் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வேமா அந்த குவினோட கம்பெனிக்கு தான் போவா. அவன் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எப்படியான்னு இந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டுறணும் அப்படின்ட்டு நினைப்பா. ஆனா அங்க போய் ரிசப்ஷன்ல கேட்டா அவங்க நேத்து நீங்க கொடுத்த ஃபைல நாங்க ஏற்கனவே எங்களோட சிஇஓ கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு. இதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேவேமா அந்த குவின்ன பார்க்க போனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த குவின்ன தான் காட்டுவாங்க. அவன் கையில இப்ப நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அவன் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இதுல மட்டும் நான் சைன் பண்ணிட்டேன்னா போதும், என் பிரச்சனை எல்லாத்துல இருந்து நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு பதிலா நீ எல்லா பிரச்சனையிலயும் மாட்டிக்குவ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இனி இந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடே கிடையாது, அதனால இந்த கொலாபரேஷனை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த குவின்னும் நியூஸ்ல வந்ததெல்லாம் நம்பாதீங்க, எங்க கம்பெனி ஒன்னும் ஃபண்டே இல்லாமலாம் இல்ல, இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருவேன் அப்படின்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ உன்னோட கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருக்குல்ல, அதை பத்தி கூட நம்ம பேச வேண்டாம், ஆனா உன்னோட கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய பல மில்லியன் காசு யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதை பத்தி நான் வெளியே சொன்னேன்னா அடுத்து உன் கம்பெனிக்கும் பெரிய பிரச்சனை உனக்கும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டுவான். என்னன்னு பார்த்தா இந்த குவின் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பணக்காரங்க ரெடியா இருந்திருப்பாங்க, அந்த பணத்துல ஆட்டையை போடணும் அப்படிங்கறது அந்த குவினோட எண்ணமாவே இருந்திருக்கும். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அதனால இந்த குவின் அப்படியே ஆடி போயிருவான். சரி சரி, என்ன பத்தின எவிடன்ஸ் எதுவும் வெளியே கொடுத்துறாத, உனக்கு என்ன இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே, இப்பயே அந்த கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவாளா. அவகிட்ட நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட கொடுத்து அவன் சைன் பண்ணல, அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவளை அங்க இருந்து கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கம்பெனில அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவளோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மேடம் நீங்களும் ஜின்னும் போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 5 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு, நீங்க உண்மையான கப்புள்ஸ்ன்ட்டு இப்ப இந்த கம்பெனில நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே யூனி பிராண்ட் பெருசா வந்துரும், இதுக்கு மேலேயும் இந்த ஜின் கூட கான்ட்ராக்ட் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா, நான் வேணா புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடவா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேப்பா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் யோசித்தப்ப வெறும் 3 மாசம் ஜின் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பா. ஆனா இப்ப இவளையே அறியாம அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதனால அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சரி நீ இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணு, அதுவும் அதுல மெயினா நான் சொல்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நீ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட
அந்த கான்ட்ராக்ட ரெடி பண்ண சொல்லுவா. அதுக்கு அடுத்து அந்த அசிஸ்டன்ட் புதுசா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்றதுக்காக போவாளா. அப்போ தெரியாத நம்ம அவ அந்த ஈச்சன் மேல மோதிருவா. அதனால அவ கையில வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுக இத அந்த ஈச்சன் நோட் பண்ணிருவான். ஓ அப்பனா ஜின்னும் மூவும் ரியல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்து ஈவினிங் அப்படியே வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே டவுட்டா, எதுக்கு இப்ப கான்ட்ராக்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அதான் இன்னும் 5 நாள்ல முடிய போகுதுல அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு போய் சொல்ற விதமா, நான் உனக்கு குவின்னோட கம்பெனில ஒரு மாடலிங் பொறுப்பை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அந்த குவின்னோட கம்பெனியே பிரச்சனையில இருக்கு, அதனால நான் கொடுத்த வாக்கு என்னால நிறைவேற்ற முடியல. சோ எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கொடு, ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில உன்ன மாடலா சேர்த்து விட்டுறேன், அதுக்காக தான் இந்த புது கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை கேட்ட கொடுத்து நம்ம ஹீரோ அப்படியே, எனக்கு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஒரு பேப்பர் மூலியமா இருக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்பா. அதாவது அவன் இன்டைரக்டா நான் கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன், உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு புரியாது. அவ அப்படியே சரி இவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சனையும் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஏதாச்சும் பண்ணி நம்ம ஹீரோவை இன்னொரு 3 மாசம் அவ கூட வச்சுக்கணும்னு நினைப்பா. அதனால இப்ப வீம்புக்குன்னே அவளோட வாட்சை உடைச்சிட்டு நம்ம ஹீரோ தான் தெரியாத நம்ம அந்த வாட்சை உடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஒரு சீனை கிரியேட் பண்ணி இந்த வாட்சுக்கான காசை நம்ம ஹீரோ கிட்ட கேக்குற மாதிரி ஒரு டிராமா நடத்துவா. ஆக்சுவலி இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மாடல் தானே, அதனால அப்படியே அவளாவே எனக்கு தெரியும் உன்கிட்ட நிறைய காசு இருக்காதுன்ட்டு, பேசாம இந்த வாட்சுக்கு பதிலா இன்னும் ஒரு 3 மாசம் நீ இதே வீட்லயே இருந்துட்டு எனக்கு சேவை செய்ய, அதுல இந்த வாட்சோட கணக்க நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படியே அவகிட்ட க்ளோஸா வந்து உண்மையிலேயே இந்த வாட்சை நான் தான் உடைச்சேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இவ்வளவு க்ளோஸா வந்தனையும் நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அவளும் இந்த இடத்துல இருந்து போயிடலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அவளை ஹக் பண்ணிருவான். ஓகே இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வரும். அதுல பேசுற பர்சன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை பத்தியும் ஜின்ன பத்தியும் எல்லா விஷயங்களும் தெரியும், அதனால நாளைக்கு நான் சொல்ற இடத்துல என்ன வந்து பாரு அப்படின்ட்டு யாரோ கால் பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் அப்படியே அந்த பர்சனை போய் மீட் பண்ணலான்னு போறப்ப நடுவுல நம்ம ஹீரோப்ல நிப்பாட்டி, நேத்து நான் உன்னோட வாட்சை உடைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணல, இந்த வாட்சை என்னோட கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு காஸ்ட்லியான வாட்சை கிஃப்ட் பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கும் லைட்டா சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட அங்கிளோட பையன் அந்த ஈச்சனை தான் போய் மீட் பண்ணுவா. நேத்து இவளுக்கு கால் பண்ணதும் அந்த ஈச்சன் தான் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா, நீயும் ஜின்னும் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இது ஏதோ நீ அவசரத்துல ஆர்வ கோளாறுல பண்ணிட்ட, போனதெல்லாம் போகட்டும், இப்ப நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கோ, ஏன்னா இந்த விஷயம் மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்ல என்னோட அப்பாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து நீ யூனி பிராண்டை டெவலப் பண்றத பத்தி யோசிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த யூனி பிராண்ட் ரொம்ப முக்கியமானது போல, ஏன்னா அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயின் இந்த பிராண்ட் மேல அவ்வளவு ஆர்வம் காட்டுறா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நம்ம ஹீரோ விட்டு விலகிற நிலைமையில அவ இருக்க மாட்டா. அதனால அந்த ஈச்சன் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவனா, இங்க பாரு இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இது மட்டும் வெளியே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து ஜின்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இன்டைரக்டா மிரட்டுவான். அதனால நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம சரி நான் ஜின்னோட கான்டாக்ட மொத்தமா கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. அதுக்கு அடுத்து அன்னைக்கு ஈவினிங் வீட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த புதுசா போட்ட கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடுவாளா. இதை நம்ம ஹீரோ பாத்துருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். சோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்கிட்ட புது கான்ட்ராக்ட பத்தி பேசுனீங்களே அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இல்ல போதும் நம்ம கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்பா. சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப அப்படியே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம ரிலேஷன்ஷிப்பை இங்கே முடிச்சுக்கலாம், எனக்கும் பாரிஸ்ல மாடலிங்க்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, அதனால நான் இன்னைக்கு நைட்டே பாரிஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம உன்னோட கெரியருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிருவா. பட் ஆனா அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவே தான் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிரும். இவளுக்கு தான் இருட்டுனாவே பயமே. இதனால ஒரு செகண்ட்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அப்ப இவ வாட்ச்ல இருந்து ஏதோ லைட் வர மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ கிஃப்ட் பண்ண வாட்ச் ஒரு நியான் கலர் வாட்ச் போல. இருட்டான உடனே அதுல இருந்து கொஞ்சம் லைட்ஸ் வரும். இப்ப இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே டக்குன்னு அவ வீட்டுக்கு வெளியே போயிட்டு, ஜின் நீ உண்மையிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பா.
அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே வந்து நான் போற அவசரத்துல இந்த வீட்டு சாவியை கொடுக்க மறந்துட்டேன், இந்தாங்க உங்க வீட்டு சாவி அப்படின்ட்டு கொடுப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த சாவியை வாங்காம டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே நம்மளோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம், இனி புதுசா ரியல் ரிலேஷன்ஷிப் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐ லவ் யூன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல, இதை நீங்க இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். பாவம், இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல மனசே உடைஞ்சிரும். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ இதை நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா ஒரு பையன் தான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்புறம் என்ன, அன்னையில இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். ஆனா அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க அசிஸ்டன்ட் இந்த குவின்னை பத்தி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டு பேரும் வேகமா அவங்க கம்பெனிக்கு போயிருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும், அந்த குவின் அவனோட கம்பெனி மொத்தத்தையும் இழுத்து மூடிட்டு ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கான் போல. அது மட்டும் இல்லாம அந்த குவின்னோட கம்பெனில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதா இருந்திருக்கும்ல, அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் எங்கேயோ ஓடிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோயினுக்கு வரும். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. அவ அப்படியே சரி விடுங்க, நம்ம எப்படியோ அந்த குவினோட ஃப்ராட்தனத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், ஆனா நம்மளுக்கு இப்ப புதுசா கொலாபரேட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது, அதனால சீக்கிரமாவே ஒரு நல்ல டிசைனிங் கம்பெனியா கொலாபரேஷனுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த குவினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு இன்னும் அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அவன் என்னதான் அந்த கம்பெனில இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாலும் ஆனா அந்த பணம் எதுவுமே டைரக்டா இன்னும் குவினோட அக்கௌண்ட்டுக்கு போகல, வேற யார் அக்கௌண்ட்டுக்கோ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப இந்த குவின் வீம்புக்குனே தான் மோ கூட கான்ட்ராக்ட் போட்டு அவளை ஏதோ ஒரு பிரச்சனையில தள்ளணும்னு சொல்லி பாத்துருக்கான். சோ குவினுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த குவினோட கம்பெனில மித்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசி இப்போ அந்த குவின் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரியை வாங்கிடுவான். ஆக்சுவலி இந்த ஃபேக்டரியில தான் டிசைனர் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க போல. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வரும். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் ஜாக்சன்ங்கிற ஒரு ஆளு குவினோட ஃபேக்டரியை வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஆனா அந்த ஜாக்சனும் நம்ம ஹீரோ ஜின்னும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியல. அதனால அவ அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப அப்படியே நம்மளுக்கு இப்ப அந்த குவினோட ஃபேக்டரி தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஃபேக்டரி, சோ நம்ம ட்ரெஸ் டிசைனிங்க்கு அதுதான் கரெக்டா இருக்கும், அதனால நீ இந்த ஜாக்சன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நான் இனி அவர் கூட கொலாபரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சன் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ இன்னும் அந்த ஜின் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சது சரிப்பட்டு வராது, நான் உன்னோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்டுவான். இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்செட்டா இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு இந்த யூனி பிராண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ தனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டோனையும் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினும் யோசிக்கலாம் மாட்டா, அவளு இப்ப சரின்றுவா. அதுக்கடுத்து அடுத்த நாளே போய் இவங்க ரெண்டு பேரும் அவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கிள் அவளுக்கு கால் பண்ணி வேகமா வர சொல்லுவாரா. சரி இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பயத்தோடயே போவா. ஆனா அங்க போனா அந்த அங்கிள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து நான் உனக்கும் ஜாக்சனுக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ ஏற்கனவே யூனி பிராண்டை பெருசாக்கணும்னு சொல்லிதான் ஆசைப்பட்ட, நீ இப்ப ஜாக்சனை மீட் பண்ணேன்னா அவர் மூலியமா நம்மளுக்கு ஒரு பெரிய கொலாபரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனோட கையில ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுப்பாரு. இதை வாங்கினக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோனு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நல்லதா போச்சு, ஜாக்சன் கூட மீட்டிங் அரேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு, நம்ம அங்கிளுக்கும் நம்மளை பத்தி எந்த விஷயமும் இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிம்மதியா இருப்பா. ஆனா அப்ப அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே அந்த ஈச்சன் இவளுக்கு கால் பண்ணி நீ என்ன ஜாக்சனை மீட் பண்ண போறதா கேள்விப்பட்ட, உனக்கு யூனி பிராண்ட் டெவலப் பண்றதுக்கு இப்ப ஜாக்சனோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைதானே, அந்த ஜாக்சனை அவ்வளவு சீக்கிரமால யாராலையும் பார்க்க முடியாது, அவர் பிசினஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீ எப்படி இதுக்கு முன்னாடி ஜின்னு கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டியோ அதே மாதிரி நானும் இப்ப ஜின்னு கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட போறேன். அந்த கான்ட்ராக்ட மேலாப்ல படிச்சு பார்த்தா ஜின்னுக்கு நல்ல மாடலிங் ஆஃபர் இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஒன்ஸ் அவன் மட்டும் அதுல சைன் பண்ணிட்டான் அதுக்கடுத்து அவனுக்கு மாடலிங் ஆஃபர் கிடைக்காது, நிறைய பிரச்சனை தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் பிரச்சனை உள்ள கான்ட்ராக்ட தான் அவன் கையில கொடுக்க போறேன். இப்போ உனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், உனக்கு யூனி பிராண்ட் ரொம்ப முக்கியம்னா நீ ஜாக்சனை மீட் பண்ணி அங்க பேசு, இல்ல உனக்கு ஜின்னு முக்கியம்னா நீ ஜாக்சனை மீட் பண்ணாம இங்க ஜின்னு தேடி வந்து அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றத கேன்சல் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சன் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப அந்த ஈச்சன் சொல்றத நம்பலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தா அவனும் அட்டன் பண்ண மாட்டான். இதனால அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோனோட கம்பெனில ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற மாதிரி தெரியும். கரெக்டா நம்ம ஹீரோன் இந்த இடத்துக்கு வந்து
அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிராத, அது உனக்கே பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அவ டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட வாங்கிடுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளோட அங்குள் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அவ ஜின் கூட கான்ட்ராக்ட் போட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. அது ஈச்சனுக்கு தெரிய வந்து அவன் இந்த விஷயம் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நீ ஜின் கூட பிரேக்கப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சு ஜின்ன நீங்க எல்லாரும் ஏதாவது பண்ணிருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் ஜாக்சனை மீட் பண்றது கூட விட்டுட்டு இந்த ஜின்னை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கேட்டோனையும் அந்த அங்கிள் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு, என்னது கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே அது ஸ்டார்டிங்ல தான் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப், இப்ப நாங்க உண்மையிலே லவ் பண்ணி எங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஜாக்சன் கிட்ட கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி யூனி பிராண்ட பெருசாக்குறதுக்கு அவர் கூட சேர்ந்து நான் கொலாபரேஷன் பண்ணியாவேன், எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் அவங்களோட அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப 2 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கிறப்ப இப்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் யாரா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் நிப்பா. அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் தேடி வந்தது ஜாக்சன், ஆனா அவ கண்ணு முன்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோ ஜின்னு. இதனால அவ ஃபர்ஸ்ட் லைட்டா குழம்புவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கூடயே இன்னொரு ஆள் ஒருத்தன் நிப்பானா. உடனே நம்ம ஹீரோயின் ஓகே இவன் தான் ஜாக்சன், ஜின் இங்கேயுமே மாடலிங்க பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுத்து நீயே ஜாக்சன் மாதிரி நடி அப்படின்றுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம உண்மையான சிஇஓ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட பிசினஸ் டீலிங் பத்தி பேசுவாளா. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோ தான் அப்படியே பின்னாடி சிக்னல் கொடுப்பான், இந்த மாதிரி பதில் சொல்லு அந்த மாதிரி பதில் சொல்லுன்ட்டு. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தட்டு தடுமாறி எப்படியோ அந்த மீட்டிங்க முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், அதான் இப்ப உங்களை ஃபுல்லா லவ் பண்றாங்கல்ல, இன்னும் நீங்க உங்களோட ரியல் ஐடென்டிட்டியை பத்தி அவங்க கிட்ட சொல்லாம இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, இப்ப நான் என்னோட ஐடென்டிட்டியை பத்தி சொன்னா பிரச்சனை தான் வரும், நான் என்னோட ஐடென்டிட்டியை பத்தி அவகிட்ட ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை பத்தி நான் அவகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு நடுவுல ஏற்கனவே ஏதோ ஒரு பாஸ்ட் ஓடி இருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜாக்சனோட கொலாபரேட் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். இது தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவான். அது எப்படி ஜாக்சன் யாருக்குமே செகண்ட் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான், ஆனா அவன் மோக்கு கொடுத்திருக்கான், இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ஜாக்சன் யாரு அப்படிங்கறத நம்ம டீடைலா விசாரிக்கணும் அப்படின்ட்டு இப்ப அந்த ஈச்சன் ஜாக்சனை பத்தி நல்லா விசாரிக்க சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த அடுத்து நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இதை பார்த்தனுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். அப்ப அவன் அப்படியே உனக்கு ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியே, அந்த விஷயம் உன் மனசுல ரொம்ப ஆழமா ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னதான் எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லா விஷயங்களும் மறந்து போயிருந்தாலும் நீ சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஒரு பெரிய காயத்தை தான் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் இப்படி சொல்றதை கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இவன் ஃபீல் பண்றதே நல்லா தெரியுது, நம்ம ஹீரோக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த லூ ஸ்டார்டிங்ல கூட நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டியில வச்சு வம்படுத்திருப்பாளே அந்த பொண்ணு தான். அவளுக்கு இந்த ஈச்சன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். சோ இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஈச்சனும் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல அப்படிங்கிற மாதிரி ஏதோ குதர்க்கமா கேட்பான். அதுக்கு அந்த லூ பொண்ணும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அப்ப அவ சில ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாள். அதுல அந்த ஃபைலும் இருக்கும். அந்த ஃபைல்ல இருந்து அவளுக்கு இப்போ நம்ம ஹீரோவோட ஹை ஸ்கூல் போட்டோ ஒன்று கிடைக்கும். அதுல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ் மொத்தமா ஒரு பொம்மை அப்படியே மறைச்சிருக்கும். ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ சில விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வந்துட்டு போகும். இதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே சந்தேகமா அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டை நடிக்கிறதுக்கு 10 பசங்களை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்ததானே, ஆனா அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் பர்டிகுலரா அந்த ஜின்னை செலக்ட் பண்ணேன், ஒன்னு நான் ஜின்னோட ப்ரொஃபைலை பார்த்து அட்ராக்ட் ஆகி செலக்ட் பண்ணிருக்கணும், இல்லனா நான் அவனை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி வேற யாரும் எனக்கே தெரியாம பிளான் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஏன் இப்படி திடீர்னு சந்தேகம் வரும்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பாக்குறப்பெல்லாம் ஏதோ சில விஷுவல்ஸ் மைண்டுக்கு வந்துட்டு போகும். அதனாலதான் அவ நம்ம ஹீரோ மேலே டவுட் படுவா. அதனால இவ ஸ்டார்டிங்ல இவளை கிட்னாப் பண்ற மாதிரி 4 பசங்களை நடிக்க சொல்லிருப்பாள். அந்த பசங்களை கூப்பிட்டு பேசுவா. அன்னைக்கு நான் என்ன கிட்னாப் பண்ற மாதிரி நடிக்க சொன்னப்ப என்ன காப்பாத வர பையனை உங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அப்படி இருந்து நீங்க அன்னைக்கு அவன் நடிச்சீங்க, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடுறீங்களா இல்ல என்கிட்ட இருந்து வாங்கின காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. அப்பதான் அந்த 4
பசங்களும் உண்மையை சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த கிட்னாப் சீனை ஃபேக்கா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு காசு கொடுத்துருப்பா. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஜின்னும் அந்த 4 பேரை மீட் பண்ணி, நீங்க ஏன் கூட சண்டை போடுறப்ப ஃபேக்கால சண்டை போட வேண்டாம், ரியலாவே சண்டை போடுங்க, இதனால என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி இருந்திருப்பான். இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச உடனேயும் அவன் நம்ம ஹீரோ மேல இன்னும் ஒரு மாதிரி சந்தேகப்படுவா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் இதே சந்தேகத்தோட அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோ கிட்ட, நீ ஏதாண்டி என்கிட்ட உண்மையை மறைக்கிறியா, பொய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த டாபிக்கை டைவர்ட் பண்ற மாதிரி மலிப்பியே தான் நிறைய பதில் சொல்லுவானா. சோ இதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல இன்னும் சந்தேகம் கூட ஆரம்பிச்சிரும். ஆனா இப்படி ஹீரோயின் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைக்கிறோமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணி பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த லூ வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, உன்னை நான் ஜின்னு கூப்பிடுறதா இல்ல ஜாக்சன் கூப்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. சோ இதுலயே இவளுக்கும் ஈச்சனுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இவகிட்ட பேசுறதுக்கு நம்ம ஹீரோக்கு சுத்தமா இஷ்டம் இருக்காது. அதனால அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போலான்னு தான் பாப்பான். அப்ப அந்த லூ வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோ மேல விழுக, இத ஒருத்தன் போட்டோ வேற எடுத்துருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா. நான் ஜின் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஜின் ஏன் நடிச்சு என்கிட்ட க்ளோஸ் ஆகணும், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவளுக்கு ஒரு போட்டோ வரும். அதுல அந்த லூவும் நம்ம ஹீரோவும் பார்ல ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இத பார்த்து அப்படி டென்ஷன் ஆகிறப்ப அந்த லூ இவளுக்கு போன் பண்ணி, உனக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்ல காத்திருக்கேன், இனி ஜாக்சன் உன் கூட கொலாபரேட் பண்ண மாட்டான், அவ ஏன் கூட தான் கொலாபரேட் பண்ணுவான், நான் அவனை தான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயினும் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஜாக்சனோட கம்பெனிக்கு தான் போவா. அதாவது சொல்ல போனா நம்ம ஹீரோட கம்பெனிக்கு தான் போவா. ஆனா அங்க போனா அந்த லூ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு நீங்க மூவோட டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதனாலேயே என்னோட பிராண்ட் டெவலப் பண்ணிக்குவேன் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத நம்ம ஹீரோயினும் கேட்டுருவா. அவ அப்படியே மொத்தமா ஷாக் ஆயிருவா. அப்போ நீ தான் ஜாக்சனா, அது மட்டும் இல்லாம நீ இவ கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ இது எல்லாமே என்னோட டிசைனை திருடுறதுக்காக நடந்த விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்குவா. நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். நீ நினைக்கிற மாதிரி நான் தான் ஜாக்சன், ஆனா அதுக்குன்ட்டு நான் உன்னோட டிசைனை திருடணும்னு நினைக்கல அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிக்காம அவன் அப்படியே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த லூ சொல்லிடுவா. இது தெரிஞ்சதையும் அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷமா, இனி நான் என்னோட பிளான் எல்லாத்தையும் ஈஸியா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. இப்ப இவளோட கம்பெனிக்கே நிறைய லாஸ் ஆயிருச்சுல, அதனால அவங்க அங்கிள் கூப்பிட்டு, உன்னோட டிசைன் ஒவ்வொன்றா லீக் ஆக ஆரம்பிக்குது, அதனால நம்ம சீக்கிரமா ப்ரொடக்ஷன் வேலையை பார்க்கணும், இனியும் நம்ம ஜாக்சன் கூட கொலாபரேட் பண்ண முடியாது, அதனால நீ ஈச்சனை கூப்பிட்டு வாங்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேன் இருப்பாரு, அவரை போய் மீட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கான வேலையெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு அந்த அங்கிள் சொல்லுவாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஈச்சனை கூப்பிட்டு அந்த வாங்க போய் பார்க்க போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவும் அந்த வாங்கும் ஏற்கனவே பிசினஸ் பார்ட்னர்ஸ் போல. ஆனா அப்ப அந்த வாங்குக்கு நம்ம ஹீரோ கூட தான் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால அவன் ஈச்சனும் நம்ம ஹீரோயினும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு, உங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு அப்படின்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே கடுப்பாயிரும். அவன் அப்படியே, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான் கேள்விப்பட்டேன், இவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா ஏற்கனவே அவன் மேல கோவத்துல இருக்கிறனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, ரிலேட்டிவ்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் லவ் இல்லாமையா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த ஈச்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கா செமையா கடுப்பாயிரும். அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே தரத்தரன்ட்டு அவன் தனியா எழுத்துட்டு வந்து, உனக்கு என்ன என் மேல அவ்வளவு கோவமா, வாங்கிக்கிட்ட ஒன்னு ஈச்சானி பத்தி நீ அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி செம கோவமா கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ரிலாக்ஸா, நான் ஒன்னும் நானும் ஈச்சானும் லவ் பண்றோம்னு சொல்லவே இல்லையே, எங்களுக்குள்ள லவ் இல்லாம இருக்காதுன்னு தானே நான் சொன்னேன். இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு இன்னும் செமையா கடுப்பாகி அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதனால அவ அப்படியே கோவப்பட்டு சப்புன்னு ஒரு அரை விட, அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஈச்சனும் வந்துருவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் செமையா கடுப்பாகி அப்படியே அந்த ஈச்சன் அடிக்கலான்ட்டு போவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம, ஈச்சன் வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், எனக்கு இவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஈச்சன் கூட கிளம்பி போயிருவா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். மறுபடியும் நம்ம ஹீரோனோட வீடு வரைக்கும் போய், இங்க பாரு, நான் அவசரத்துல கோவப்பட்டு உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், அதே மாதிரி ஜாக்சன்ங்கிற ஆளு நான் தான் சொல்லி முன்னாடி சொல்லாததுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எதையுமே காதுல வாங்கிக்காம அப்படி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போயிருவாளா. அப்ப அந்த ஈச்சன் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இங்க இருந்து இடத்தை காலி பண்ணு அப்படிமா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு, இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் மேட்டர், நானும் அவளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதுல நீ நடுவுல வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ஒரு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னைக்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுப்பா.
பாவம் நம்ம ஹீரோ அப்படியே மொத்தமா உடஞ்சு போயிருவான். ஆனா இப்ப அப்படியே அவ கண்ணு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு, இந்த வாழ்நாள்ல நான் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிம்பான். ஆனா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேக்குற மாதிரியே இருக்க மாட்டா. அவ இப்ப அப்படியே நீ ஒரு விஷயத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் வீட்டை விட்டு தள்ளி போய் பண்ணு அப்படின்ட்டு அவ கோச்சிட்டு உள்ள போயிருவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத பாக்குறதுக்கு அந்த ஈச்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனை நினைச்சு அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ட்வின் மூ கூட கொலாபரேட் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த ஜேன் குரூப் கூட சில பழக்க வழக்கம் இருந்திருக்கு. அதுவும் மெயினா அந்த ஈச்சன் கூட தான் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, ட்வின் நிறைய பேரை ஏமாத்தி பணத்தெல்லாம் எடுத்து ஓடணும்னு சொல்லி நினைச்சான்ல, அந்த பணம் எல்லாமே ஈச்சனோட அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அந்த ஈச்சன் நம்ம ஹீரோயினை எப்படியான்ட்டு அந்த கம்பெனில இருந்து நீக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பிளானையும் போடுறான் அப்படின்ட்டு. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப ஈச்சன் கூட தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஈச்சன் அவளுக்கு மெசேஜ் பண்ணி வெளியே பார்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவனை பார்ல போய் மீட் பண்ண போவா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவா. அது போஸ்ட் பண்றப்ப அவ மனசுக்குள்ள இந்த போஸ்ட பார்த்து நீ கண்டிப்பா கடுப்பாவ லூ அப்படிங்கிற மாதிரி இந்த லூ பத்தி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த லூக்கு தான் ஈச்சன் மேல ஒரு கண்ணுன்ட்டு இவளுக்கே நல்லா தெரியுமே. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுவான். நீ எதுக்கு ஈச்சன் கூட பார்க்கலாம் போயிருக்க அப்படின்ட்டு. ஆனா அவ திட்டி விட்டுருவா, நான் ஈச்சன் கூட என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் கவனிக்காத நேரமா பார்த்து அவளோட ட்ரிங்க்ஸ்ல அந்த ஈச்சன் எதையோ கலந்துருவான். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு அதே இடத்துல மயங்கிருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இவளை தேடிட்டு இப்ப பார்க்கே வந்துருவான். ஆனா அங்க பார்த்தா ஈச்சனும் சரி நம்ம ஹீரோனும் சரி யாரும் இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஈச்சன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அங்க ஹோட்டல் ரூம்குள்ள கூட்டு போற மாதிரி தெரியும். நல்ல வேலை நம்ம ஹீரோவும் எப்படியோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து, இப்ப மோ என் ஒய்ஃப் தானே, அவ என்ன குடிச்சு மட்டையாயிட்டா அவ்வளவுதானே, நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவளை தனியா கூட்டு வந்துருவான். இதனால அந்த ஈச்சனுக்கு செம்ம கடுப்பாயிரும். சே போட்ட பிளான் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருமா. அவளை இப்ப நம்ம ஹீரோ நல்லா திட்டுவான். உனக்கு என்ன எம்மல அவ்வளவு கோவமா, என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக ஈச்சன் கூட நீ ரொம்ப குடிச்சிருக்க, நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா அந்த ஈச்சன் உன்னை என்ன பண்ணிருப்பானே தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். ஆனா இப்பவும் நம்ம ஹீரோயின் இங்க பாரு இது ஏன் லைஃப், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை பத்தி நீ எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவா. இதனால நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகி இப்ப அப்படியே ஃபோர்ஸ் அவளோட கையை பிடிச்சிருவானா. இதனால அவளுக்கு லைட்டா வலிக்கும். ஆனா அந்த வலியை கூட அவளுக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். ஆனா அவன் கிளம்புனக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு யோசித்து பாப்பா. அவ அந்த ஈச்சன் கொடுத்த ட்ரிங்க்ஸ் குடிச்சக்கு எடுத்து அவ ஃபுல்லால மட்டையா இருக்க மாட்டா, அவளுக்கு நல்ல கான்சியஸ்னஸ் இருந்திருக்கும். அப்ப அந்த ஈச்சன் யாருக்கோ போன் பண்ணி ரூம் நம்பர் 304 ரெடியா வைங்க அப்படின்னு இருப்பான். சோ இப்ப இது ஞாபகம் வந்தனையும் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த 304 ரூமுக்கு தான் போவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த 304 ரூம்குள்ள பார்த்தா அந்த லூவும் ஈச்சனும் இருப்பாங்க. இப்ப அந்த லூ அந்த ஈச்சனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. உனக்கு என்னாச்சு, ஜிஎன் குரூப் மொத்தமா உன் கைக்கு வரணுங்கிறதுக்காக தானே நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன இந்த மோ கூட இப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, இது எதுவுமே எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி அவ சண்டை போடுவா. ஆனா அதுக்கு அந்த ஈச்சன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நான் மோ கூட என்ன பண்றேங்கிறது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நான் சொன்ன வேலையை செய்யறது மட்டும் தான் ஓ வேலை அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவரா பேசுவான். இதனால அந்த லூ செமையா கடுப்பாகி, இங்க பாரு சும்மா மோன்னு சுத்திக்கிட்டு இருக்காத, நீ தான் அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் லீக் பண்ண அப்படிங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, இதை மட்டும் நான் அவகிட்ட போய் காமிச்சேனா அதுக்கு அடுத்து அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த லூ சொல்லுவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வெளியே திருட்டு தரமா நின்னு அப்படி கேட்டு போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஏய் நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசிடுவான். இந்த சவுண்ட் வந்து உள்ள இருக்கிற ரெண்டு பேருக்கும் கேட்டுரும். யாரோ வெளியே நிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வெளியே வரதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவா. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோயினை திட்டுவான். நீ இது எல்லாத்தையும் என்ன பிளான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் உன்னோட டிசைனை லீக் பண்ணலன்ட்டு உனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு, நீ உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறத நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா பல நாளுக்கு முன்னாடி இந்த டிசைனுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளோட பிளான சொல்லுவா. நானும் ஜின்னும் சண்டை போடுற மாதிரி நடிக்கணும், இதை வந்து எனக்கு அகேன்ஸ்டா வேலை பாக்குறவன் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்காக என் கூட சுத்துவான். சோ இதை வச்சு எனக்கு அகேன்ஸ்டா யார் வேலை பாக்குறாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. இப்ப இதை பத்திலாம் நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அப்ப நான் உன் கூட சும்மா தான் சண்டை போடுறேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சா, அப்படி இருந்தும் நீ ஏன் என் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வந்த அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு நம்ம
நம்ம ஹீரோ, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஜாக்சன்ங்கிற உண்மையை உன்கிட்ட மறைச்சிட்டேன். அது உனக்கு என்னதான் இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்துருக்கும்ல, அதுக்காக தான் இத்தனை நாள் உன் பின்னாடியே அலைஞ்சு சாரி கேட்டேன் அப்படின்பா. இதெல்லாம் கேட்டோன்னையும் நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல இன்னும் கொஞ்சம் லவ் கூட ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, நீ உனக்கு அகேன்ஸ்டா யாரு வேலை பாக்குறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ஆனா தயவு செஞ்சு பொய்யா கூட நீ ஈச்சன் கூட ரொம்ப க்ளோஸா பேசாத, அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், இனிமேல் எந்த ஒரு நாடகத்துக்கும் தேவையே இருக்காது, ஏன்னா ஈச்சன் தான் எல்லாம் பண்ணா அப்படிங்கறத நான் எவிடன்ஸோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதை மட்டும் நான் வெளியே பப்ளிஷ் பண்ணேன்னா போதும், அடுத்தவனால என்னோட கம்பெனில இருக்கவே முடியாது அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஈச்சன் உன்னோட கம்பெனிக்கு மட்டும் ஆசைப்படல, அவன் குவின் கிட்டயும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டு குவின் ஏமாத்தி வச்சிருந்த பணத்தையும் அவன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். சோ இந்த ஈச்சன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவனை நம்ம பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கும். சரி, நீ எதுக்கு ஆரம்பத்துல நீ தான் ஜாக்சன்ங்கிற விஷயத்த என்கிட்ட மறைச்ச அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு கண்டிப்பா மறந்துருக்கும், நீ நானும் இப்பதான் மீட் பண்றோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் அவன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன ஆச்சுங்கிறத தெளிவா சொல்லுவான். ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அவனை இடிச்சு அவன் கையில இருந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருப்பா. சோ இதுக்கு அப்பாலஜி கேட்கிற விதமா அடுத்த நாள் அதே மாதிரி குக்கீஸை நம்ம ஹீரோக்கு செஞ்சு வந்து கொடுப்பா. இதுல இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா படிக்கிற பையன், பிளஸ் நம்ம ஹீரோயினும் நல்லா தான் படிப்பா போல. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸ் சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவகிட்ட எப்படியான்னு போய் படிக்கணுங்கிறதுக்காக வீம்புக்குனே அன்னைக்கு நடந்த டெஸ்ட்ல எல்லாத்தையும் தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பான். இதனால அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அவனை கிண்டல் பண்ண, இது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால அவளே பர்சனலா நம்ம ஹீரோவுக்கு நிறைய சொல்லி கொடுப்பா. ஆக்சுவலி இவ கூட இப்படி பர்சனலா தனியா உட்காந்து பேசணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளோத்தையும் பண்ணிருப்பான். சோ இந்த மாதிரி ஹை ஸ்கூல்ல இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருந்திருக்கும். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொம்மையை பிரசன்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலி இந்த போட்டோவை எடுக்கிறப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேஸ அப்படியே அந்த பொம்மையை வச்சு மறைச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இதத்தான் பிரசன்ட்லயும் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சு பார்த்துட்டு, இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவ மைண்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டும் போயிருக்கும். ஆனா இப்படி ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு மட்டும் இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போக போக நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ பின்னாடி சுத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 4 பசங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்ம ஹீரோ வேகமா ஓடி வரப்பதான் தெரியாதனமா நம்ம ஹீரோனோட கார் முன்னாடி போய் விழுக போயிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக சைடு எடுக்க, அப்பதான் அவருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோனோட அப்பாவே இறந்திருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு, தெரிஞ்சோ தெரியாமையோ அன்னைக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணமாயிட்டேன், அந்த கார் ஆக்சிடென்ட் என்னோடதான் நடந்துச்சு அப்படிங்கிற கில்ட் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு, அதனாலதான் நான் என்னை பத்தின எந்த உண்மையும் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல. எனக்கு தெரியும் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிடுத்து உனக்கு என் மேல இன்னும் கோவம் வரத்தான் செய்யும், அதனால நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்ப பார்ப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, நீ சொல்ற மாதிரி அந்த கார் ஆக்சிடென்ட் உன்னாலதான் நடந்துச்சு, ஆனா அதுல ஃபுல்லா ஓன் தப்பு கிடையாது, ஏன் கூட நீ க்ளோஸ் ஆக கூடாதுன்னு தான் உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறப்பதான் இந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி தானே ட்ரை பண்ணாரு, அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ஓ மேல கோவப்படுவேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்க, பதிலுக்கு இப்ப நம்ம ஹீரோயினும் அவன் அப்படியே ஹக் பண்ணிக்குவா. எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, ஆனா எனக்கு உன் மேல இந்த ஃபீலிங்ஸ் என்னைக்குமே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் என்ன, குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டவங்க அதே இடத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ட்டு அந்த ஈச்சனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீ இந்த கம்பெனில இருக்கிற யாருக்கும் தெரியாம ஜாக்சனோட கம்பெனிக்கும் நம்மளுக்கும் ஒரு கொலாபரேஷன் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த ஈச்சன் உள்ள வந்துருவான். அவன் இதை கொஞ்சம் லைட்டா அறகுறையா கேட்டுருவான். அதனால நம்ம ஹீரோயினும் இவனுக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இப்ப அப்படியே அசிஸ்டன்ட் கிட்ட டோட்டலா மாத்தி பேசுவா. இந்த ஜாக்சன்னால ஒரே பிரச்சனை தான், அவன் நம்மளுக்கு கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம கம்பெனி கூட யாருமே கொலாபரேட் பண்றதுக்கு ரெடியாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச்ச மாத்திடுவா. இதை அந்த ஈச்சனும் நம்பிட்டு, சரி அவனை பத்தியே நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காது, நம்ம கம்பெனிக்கு சீக்கிரம் கொலாபரேஷனுக்கு யாரும் கிடைப்பாங்க, இப்ப நான் மெயினா இங்க வந்ததே இந்த வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியா ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண போறோம், அதை பத்தி சொல்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனும் ஓகே அப்ப வீக்கெண்ட்ல எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்பா. ஆனா இப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே ஈச்சன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஜாக்சனும் மூவும் சீக்கிரட்டா கொலாபரேட் பண்றதுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணு அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அந்த ஃப்ராடு குவின்ன போய் மீட் பண்ண போவான். அவனே ஏற்கனவே ஆட்டையை போட்ட பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரம் இந்த ஊரை விட்டே போகணுங்கிறதுக்காக பதுங்கி இருப்பான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் அந்த காசு எதுவும்
அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையும் ஈச்சன் இவங்கிட்ட இருந்து ஏமாத்தி அவன் அக்கௌண்ட்ல போட்டிருப்பான். இத பத்தி அந்த குவின்னுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ இப்ப இதை எவிடன்ஸோட வந்து அப்படியே அந்த குவின்னு கிட்ட சொல்ல, இதனால அந்த குவின்னுக்கு அந்த ஈச்சன் மேல செம கடுப்பாகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த ஈச்சன் லீக் பண்ணி விட்டுட்டான்ல, அதனால இப்ப அவ புதுசா சில டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவளுக்கு மெசேஜ் பண்ணி அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கியூட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ இவளை தேடி ஆபீஸ்க்கே வந்திருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே பதறுவா. நீ எதுக்குடா இங்க வந்த? ஈச்சன் மட்டும் ஒன்னே என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளவுதான், பிளான் மொத்தமும் ஃபிளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா அந்த இடத்துக்கு ஈச்சன் வந்துருவான். நல்ல வேலை அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை லிப்டுக்குள்ள இழுத்து விட்டுருவா. பட் இருந்தாலும் அந்த ஈச்சனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்தது ஜாக்சன் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப கரெக்டா அந்த ஈச்சனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தேடி பார்த்தேன், ஆனா ஜாக்சனுக்கும் மோக்கும் நடுவுல எந்த ஒரு சீக்ரெட் கொலாபரேஷனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவா. இதை கேட்டக்கடுத்து அந்த ஈச்சன் இப்ப நம்ம ஹீரோயினை முழுசா நம்புவான். அதுக்கடுத்து அந்த ஃபேமிலி கெட் டுகெதரும் வந்துரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாண்டு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணி மொத்த சொத்தையும் அடையணுங்கிறதுக்காக அதே பார்ட்டில வச்சு ஈச்சன் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுப்பான். இத பார்த்தக்கடுத்து நம்ம ஹீரோயினோட அங்கிளும், அதான் நீயும் ஜாக்சனும் பிரிஞ்சிட்டீங்களே, என்னோட பையனோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து, யாரு சொன்னா நானும் அவளும் பிரிஞ்சிட்டோம்ட்டு, அது மட்டும் இல்லாம மூக்கு அகேன்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா நீ அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு இந்த அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஈச்சன் இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. இவன் குவின் கூட சேர்த்து நம்ம ஹீரோயினை பெரிய பிரச்சனையில மாட்டி விட ட்ரை பண்ணது, அதுக்கடுத்து லூ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் திருடினது, இது எல்லாத்த பத்தியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஆனா அப்பயும் அந்த ஈச்சன் இதெல்லாம் நீங்க வாய் வார்த்தையா சொன்னா இங்க இருக்கிறவங்க நம்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஈச்சன் மேல செம்ம கடுப்புல இருக்கிற அந்த குவின்னும் வந்துருவான். அவன் பங்குக்கு அவனே இப்ப ஈச்சனை மாட்டி விட்டுருவான். ஸ்டார்டிங்ல நாங்க மூவை ஏமாத்தி அவளை எங்களோட கடனுக்குள்ள தள்ளி விட்டுட்டு நாங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சோம். இதனால எனக்கு கடன் பிரச்சனையும் முடிஞ்சிரும், ஈச்சனுக்கு ஈஸியா இந்த ஹோல் கம்பெனியும் கிடைச்சிரும் அப்படிங்கறத எங்க பிளானே. ஆனா நடுவுல இந்த ஈச்சன் என்னவே ஏமாத்தி எனக்கு வர வேண்டிய ஃபண்ட் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் பங்குக்கு அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதுக்கடுத்து அந்த அங்குளும் கொஞ்சம் நல்லவராதான் இருப்பார் போல. அவர் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்படி ஈச்சனை அடிச்சு நீ இவ்வளவு மோசமானவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட பெத்த பையனே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த யுமி பிராண்ட கிவ் அப் பண்ணிருக்கவே மாட்டா. சோ இதுலயே இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கான திறமை இவளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சேர வேண்டிய கம்பெனியை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டே அந்த அங்கிள் கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன கடைசியா அந்த கம்பெனி ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட கண்ட்ரோல் கீழே வந்துரும். அதுக்கடுத்து ஆசைப்பட்ட மாதிரியே அந்த யுமி பிராண்ட பெருசாக்குறதுக்காக அவ டிசைன்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துவா. அது செம ஹிட் கொடுத்துரும். சோ கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரியே யுமி பிராண்ட பெருசாக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அவளோட சந்தோஷத்தை இன்னும் டபுள் மடங்கு ஆக்குற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே ஆயிரக்கணக்கான ரோசஸ் எடுத்துட்டு வந்து, நம்ம என்னதான் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் நான் இது வரைக்கும் உனக்கு ஒரு கிராண்டான ப்ரப்போசல் கொடுத்ததே கிடையாது. ஹை ஸ்கூல்ல தவற விட்டு என்னோட லவ் இப்ப மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி ரோஸ் கொடுத்து கேட்பான். நம்ம ஹீரோயின் தான் இவனை ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டாளே, அதுக்கு எடுத்து என்ன தயங்கவா போறா. இப்ப அவளும் அந்த ரோஸை வாங்கி அப்படியே ஹாப்பியா நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்குவா. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ பாக்குறேன். அது வரைக்கும் பை.